This is class for 9, subject English, lesson 1 உடைய continuation. Last classல preposition பார்த்தோம் இல்லையா? The topic preposition. Now we see preposition of time, then place, movement, அதுக்கப்புறம் since, for இதனுடைய யூசேஜ் என்ன, then during, in இதனுடைய யூசேஜ் பார்க்கலாம். Preposition of time. The preposition are used to indicate when a particular event happened. Event என்ன நிகழ்ச்சி. Event அப்படிங்கிறது நிகழ்ச்சி. These include in, on, at, since, for, during, etc. inna இல் அதனுள், ஆன்னா மேலே, at ஒரு பர்டிகுலராக வருது. சின்ஸ்ங்கிறது இயரெல்லாம் இப்போ 1945 இந்த மாதிரி இயரெல்லாம் சொல்கிறப்போ அதிலிருந்து சின்ஸ். ஃபார் அப்படின்னா ஒரு டியூரேஷன் 2 hours, தென் 3 months இந்த மாதிரி வேர்டில் வரும். இது வந்து என்ன சொல்கிறது, நியூமரிக்கலாக இருக்கக்கூடியது. இது வந்து வேர்டில் வரும். அதே மாதிரி டியூரிங் அப்படின்னா பொழுது, அந்த பீரியடின் பொழுது அப்படின்னு வரப்போ டியூரிங் அப்படின்னு சொல்லி வரும். ஐ வாஸ் ஸ்டடியிங் இன் த மார்னிங். மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி டைமை ரெஃபர் பண்ணி வர்றப்போ யூ ஆர் யூஸிங் இன். 9th லெவலில் நீங்கள் சும்மா ஒரு ஷார்ட்டாக பார்த்துட்டா போதும். அதுக்கப்புறம் ப்ரிப்போசிஷனை பொறுத்தளவுக்கு நிறைய புக்ஸு வந்து கோத்ரூ பண்ணணும். நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே வந்து லைன் பை லைன் சும்மா சாதாரணமாக மிஸ் எடுக்கிறப்போ அதில் ப்ரிப்போசிஷன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கோத்ரூ பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து ஒரு வெல்வர்ஸ்டாக ஆக முடியும். சும்மா வந்து ஒரே நாளில் ப்ரிப்போசிஷன் லேர்ன் பண்ணுறது சிரமம். பிகாஸ் இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு டாபிக் வந்து ப்ரிப்போசிஷன். மற்றதெல்லாம் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், தென் வாட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ், ஈவன் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கூட ஈஸி. ஆனால் ப்ரிப்போசிஷனில் இன் போடுறதா, ஆன் போடுறதா, அட்டு போடுறதா அப்படின்னு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃப்ரம் த லோயர் லெவல் டெக்ஸ்ட்டு புக்கு, நியூஸ் பேப்பர் இதெல்லாம் படிக்கிறப்போ அதில் ப்ரிப்போசிஷன் அண்டர்லைன் பண்ணி பழகு. அப்போ என்னென்னா கண்டிப்பாக வந்து உனக்கு ஒரு அந்த பீரியட் ஆஃப் டைம் நீ பார்க்க உனக்கு வந்து அதில் ஒரு வெல்வர்ஸ்டாக வர முடியும். ஸோ திஸ் இஸ் மை அட்வைஸ். ஷி வாஸ் பார்ன் ஆன் 5th. அதாவது நம்ம டேட் ஆஃப் பர்த் சொல்லு அப்படிங்கிறப்போ இன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம், ஆன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது நியூமரிக்கலாக 5th, தென் 27th இந்த மாதிரி வரப்போ யூ ஆர் யூஸிங் ஆன். தென் ஐ வில் ரீச் தேர் அட் 6 o'clock. ஒரு பர்டிகுலர் டைம் வர்றப்போ அட்டு வந்து எப்போவுமே ஒரு பர்டிகுலராக சொல்கிறப்போ வி ஆர் யூஸிங் அட்டு. இன் அப்படிங்கிறப்போ ஒரு காமனாக சொல்கிறது. ஆன் அப்படிங்கிறது இதுக்கு நெக்ஸ்ட் லெவல் இது, இதுக்கு நெக்ஸ்ட் லெவல் இது. தென் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பை ப்ராக்டிஸ் உங்களுக்கு வந்து யூ கேன் லேர்ன் திஸ். ஸோ யூ கோ த்ரூ மோர் எக்ஸசைஸ் இன் திஸ். நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். பிளேஸை பற்றி சொல்கிறப்போ அது இங்கே வந்து டைம், இன் அப்படிங்கிறது டைமில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே இன், ஆன் எல்லாம் வந்து ஒரு பிளேஸ் வர்றப்போ எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாரு. த கேட் இஸ் ஆன் த வால். வால் மேலே உட்காந்துருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆன் அப்படிங்கிறப்போ இது என்ன டச்சிங்கில் இருக்கும். அந்த மாதிரி பிளேஸை பற்றி சொல்கிறப்போ அதன் மீது அமர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி வர்றப்போ ஆன் யூஸ் பண்ணுறோம். தென் ஜென்னி லிவ்ஸ் நியர் த ஒர்க் பிளேஸ். அவள் வேலை செய்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே அவள் வந்து வசிக்கிறாள் அப்படிங்கிறப்போ நியர் அப்படிங்கிறப்போ யூ ஆர் யூஸிங் அருகில். ராஜ் இஸ் இன் ஹிஸ் ரூம். ரூமில். இன் அப்படிங்கிறப்போ உள்ள. நேற்று கூட ப்ரிப்போசிஷன் பார்த்தோம். இன் அப்படின்னா என்ன வரும், உள்ள அப்படின்னு சொல்லி வரும். ஆன் அப்படிங்கிறப்போ மீது, அதன் மீது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நியர் அப்படின்னா பக்கத்தில், நியர். தென் தீஸ் ப்ரிப்போசிஷன் ஆர் யூஸ்டு டு டிஸ்கிரைப் ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட். மூமெண்ட் அப்படிங்கிறப்ப அசைது. இப்போ கடியாரத்தினுடைய முள் வந்து இங்கே போய் வருது இல்லையா? ஸோ அதே மாதிரி இதில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். த ப்ரிப்போசிஷன் ஆர் யூஸ்டு டு டிஸ்கிரைப். இப்போ அட் அ டைமில் இது எல்லாமே பார்க்குறோம்.
ஜஸ்ட்டு வந்து டீச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதுக்குரிய சென்டென்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். தீஸ் ப்ரிப்போசிஷன் ஆர் யூஸ்டு டு டிஸ்கிரைப் மூமெண்ட். எதெல்லாம்? டு, இன்டு, டுவர்ஸ், தென் த்ரூ. டு அப்படின்னா தமிழில் இக்கு. இன்டு அப்படின்னா ஒன் ஆக்ஷன் டு அனதர். ஐ ஜம்ப்டு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து ஒரு கரை மேலே நின்றுட்டுருக்குறோம், அப்புறம் தண்ணிக்குள்ளே குதிக்கிறோம். ஸோ ஒன் ஆக்ஷன் டு அனதர் ஆக்ஷன் அப்படிங்கிறப்ப யூ ஆர் யூஸிங் இன்டு. தென் டுவர்ஸ் அப்படின்னா நோக்கி, அதை நோக்கி செல்லுதல். டுவர்ஸ் மீன்ஸ் நோக்கி. இது எல்லாமே மூமெண்ட்டில் வர்றது. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறோம், அதே மாதிரி ஒன் ஆக்ஷன் டு ஆல் திஸ் கம்ஸ் அண்டர் மூமெண்ட்டு. தென் த்ரூ, வழியாக, அதன் வழியாக. எஸ்டர்டே கிளாஸில் கூட பார்த்தோம். ஏன்னா ஒரு பேஸ்கெட் பால் இருக்குது, அதை நம்ம அது வழியாக உள்ளே போடுறோம், அப்போ த்ரூன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே ஒரு ஃபாரஸ்ட் நிறைய இருக்குதுன்னு வை. இது நம்ம வந்து ஒரு ட்ராவலர் இங்கே பிகின் பண்ணி உள்ளே போயிட்டு அப்புறம் வேறு அனதர் பிளேஸுக்கு போகிறோம். ஸோ ஐ வென்ட் த்ரூ த ஃபாரஸ்ட் அல்லது ஃபீல்டு, இந்த மாதிரி வரப்போ த்ரூ, அதன் வழியாகன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஐ வென்ட் டு த புக் ஸ்டோர். இது ஒரு மூமெண்ட். நான் புக் ஸ்டோருக்கு போனேன். இக்குன்னு சொல்லிப்பார், கரெக்டாக வரும். நான் புக் ஸ்டோருக்கு போனேன். த ஸ்விம்மர் ஜம்ப்டு இன்டு த பூல். அந்த ஸ்விம்மர் வந்து பூலுக்குள்ளே குதித்தார். ஸோ ஒன் ஆக்ஷன் டு அனதர் ஆக்ஷன். நின்றுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பூலுக்குள்ளே குதிக்கிறது வந்து அனதர் ஆக்ஷன். த டாக் வாஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் ஹிம். அந்த டாக் வந்து அவனை நோக்கி வந்தது. இங்கே நின்றுட்டுருக்குறான், இந்த டாக் என்ன பண்ணுச்சு? இவனை நோக்கி வந்தது. அதுக்கு வந்து டுவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ சின்ன சின்ன ப்ரிப்போசிஷன் நீ ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் வந்ததெல்லாம் கொஞ்சம் சாதாரணமானது. அடுத்து பார்க்க போனீங்கன்னா சின்ஸு ஃபார். ஏற்கனவே சொன்னேன் சின்ஸ் அப்படிங்கிறது. இங்கே பாரு, சின்ஸ் ரெஃபர்ஸ் டு த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் அண்ட் ஃபார் ரெஃபர்ஸ் டு த டியூரேஷன் ஆஃப் டைம். டியூரேஷன் அப்படின்னா என்ன சொல்கிறது? சரி, படித்து பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் 5 AM. பர்டிகுலராக வருதா? பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமை ரெஃபர் பண்ணுறா. 5 மணியிலிருந்து நான் படித்தேன், இன்னும் படிச்சுட்டு இருக்கிறேன். அண்ட் ஐ எம் அட் ஈவன் நவ். ஸோ பர்டிகுலர் டைம் வர்றப்போ நீ என்ன யூஸ் பண்ணணும்? டைமு, இயர், பர்டிகுலராக வர்றப்போ யூ ஆர் யூஸிங் சின்ஸ். தென் ஃபாருங்கிறப்போ டியூரேஷன் சொல்லிட்டாங்க, அதை படித்து பார்க்கலாம். மாயா ஹாஸ் ஒர்க்டு இன் திஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஸ் அன் அக்கௌண்டன்ட் ஃபார் 23 years. பர்டிகுலராக டைம் எல்லாம் சொல்லலை. 23 வருடங்களாக. எந்த வருடத்திலிருந்து அப்படின்னு எல்லாம் சொல்ல. சப்போஸ் 1983 அப்படின்னு வர்றப்போ உடனே நீ என்ன யூஸ் பண்ணிக்குவ? சின்ஸ்னு யூஸ் பண்ணிக்குவ. இதே வேர்ட்ஸில் வந்து 23 years அப்படின்னு வர்றப்போ யூ ஆர் யூஸிங் ஃபார் அப்படின்னு சொல்லி யூஸ். ஸோ ஃபார் ரெஃபர்ஸ் ஃபார் டியூரேஷன். Many ideas were discussed for 3 weeks before the annual day theme was finished. Many ideas were discussed for 3 weeks. 3 weeksங்கிறது டியூரேஷன். 3 வாரங்களாக. 3 வாரங்களாக அப்படின்னு சொல்லி ஒரு டியூரேஷன் வர்றப்போ யூ ஆர் யூஸிங் ஃபார். இப்போ கொஞ்சம் வித்தியாசம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிப்போசிஷன் ஒரே நாளில் யூ காண்ட் லேர்ன். நிறைய நாள் நீ அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ரிப்போசிஷன் ஈஸியாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அபோவ், தென் ஓவர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கன்ஃபியூஸபுளாக இருக்கும். பட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒரு 50% நீ வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் டியூரிங், இன். டியூரிங்னா பொழுது, இன்னா அந்த உள்ளேன்னு வருது. என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கலாம். போத் டியூரிங் அண்ட் இன் ஆர் யூஸ்ட் டு டிஸ்கிரைப் ஆக்ஷன் தட் ஹேப்பன் இன் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். ரெண்டுமே வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் தான். அது வந்து ஒரு ஆக்ஷன். என்ன ஆக்ஷன் இதில் பார். வி வில் பி விசிட்டிங். விசிட்டிங்கிறத இந்த இடத்துல ஆக்ஷன். மை கிராண்ட் பேரண்ட்ஸ் டியூரிங் சம்மர் வெக்கேஷன். இன்னும் நான் விசிட் பண்ணல, இது வந்து ஃப்யூச்சரில் கொடுத்துருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம்? அடுத்த வாரம் வந்து நாங்கள் எங்கள் அம்மாவை சம்மர் வெக்கேஷனில்
போய் பார்த்துட்ருப்போம், இந்நேரம் நாங்கள் போய் பார்த்துட்ருப்போம். ஸோ பொழுது, இங்கே நீ என்ன சொல்வ? கோடை விடுமுறையின் பொழுது நாங்கள் எங்கள் அம்மாவை போய் பார்ப்போம். சரி, கிராண்ட் பேரண்ட்ஸை போய் பார்ப்போம். அதுவே வி வில் பி விசிட்டிங் மை கிராண்ட் பேரண்ட் இன் சம்மர். இது நீ தமிழில் சொல்கிறப்ப என்னென்னு சொல்லுவா? இல்லைன்னு சேர்த்து. சம்மர் வெக்கேஷனில் எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸை நாங்கள் பார்த்துட்ருப்போம். அதே மாதிரி இது ரெண்டுமே கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. சம்மர் வெக்கேஷன் பொழுது நாங்கள் போய் பார்த்துட்ருப்போம். ஸோ போத் ஆர் கரெக்ட். அதுதான் இந்த இடத்துல என்ன, போத் டியூரிங் அண்ட் இன் ஆர் யூஸ்டு டு டிஸ்கிரைப். ஸோ இதோடு நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். இதுக்குரிய ப்ராக்டிஸ் பேப்பர் நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். இன்னும் ஒன்று இருக்குது, அடுத்த பேஜில் நான் கவனிக்கல. பிட்வீன் இஸ் யூஸ்டு வென் நேமிங் definite individual items. Then among is used when the items are part of a group. அதாவது ஒன்றுமே இல்லை, பிட்வீன்ங்கிறது ரெண்டு பேர்த்துக்கு இடையில், அமங் அப்படிங்கிறது பாரு அந்த இடையில இருக்கிறவங்கள பாருன்னு சொல்லுவார். அமங்னா ஒரு கூட்டமாக இருக்கும், அந்த கூட்டத்தில் ஒருத்தர், சும்மா நான் தமிழில் இப்படி எழுதுனா கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கூட்டத்தில் ஒருத்தரை நம்ம செலக்ட் பண்ணுறதுங்கிறது அமங். அமங்னா இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறப்ப இதில் நான் கலாவை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். பிட்வீன் அப்புறங்கப்போ ரெண்டு பேர் தான் இருப்பாங்க, அந்த ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு மெம்பர் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ த டிஸ்கஷன் ஆன் ஸ்போர்ட்ஸ் மீட் பிட்வீன் அவர் ஸ்கூல் அண்ட் அதர் ஸ்கூல். இதில் அப்படி தான் ரெண்டு பேர் நடத்தும். இது எங்கள் ஸ்கூலு, இது மற்ற ஸ்கூல், ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஒரு டிஸ்கஷன் நடந்தது. இங்கே கூட பாரு ஃபார்ன் வருது. ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம். ஒரு டெக்ஸ்ட் புக்கோ நியூஸ் பேப்பரோ படிக்கிறப்போ இந்த ப்ரிப்போசிஷனை இப்படி அண்டர்லைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2 days இந்த மாதிரி வேர்ட்ஸில் வரப்போ யூ ஆர் யூஸிங் ஃபார். த ஃபைனல் மேட்ச் வில் பி ஹெல்டு பிட்வீன் இந்தியா. இது அப்படி 2, 1 தென் 2, இந்த மாதிரி 2 we can use between. The sailors divided the money among sailors. plural form நிறைய வருது, எவ்வளோ நல்லா கொடுக்கல. அப்போ we are using அவர்களுக்குள்ளே அந்த அமௌண்ட்டை பிரிச்சுக்கிட்டாங்க. Then we would discuss this point among ourselves. இதுவும் அப்படியே தான் என்ன வருது, plural. ஸோ plural form வரப்போ you are using among, then ரெண்டு பேர் வரப்போ you are using between. So thank you.